கருப்பன் தொட்டு வச்ச காரியம் வெற்றியில தான் முடியணும். கருப்பனை நம்பு. இந்த கருப்பம் பாசத்தை நீ அளந்து பார்க்காத, அளந்து பார்க்கத்த அடலும் பத்தாத. தல கட்டி வர ஏதாவது ஒரு ஸ்பார்க் இருக்கணும் நம்மளோட. நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க மார்க் வாங்கியிருக்கீங்க, அதை ப்ரௌடா எழுந்திருச்சு சொல்லணும். கரெக்ட்னு ஃபீல் பண்ணா கிளாப் பண்ணணும். வீரத்துக்கு பேர் போன வீரசிகாமணி ஊரில் மாடசாமி கோவில் கூட நடந்துச்சுங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்க தான் வைப்பாங்க. ஸோ அதில் என்னென்னலாம் பண்ணோம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணோன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடைக்கு முந்தின நாள் நைட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாமிக்கு தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வரும்போது தெருவெல்லாம் வளம் வருவாங்க. பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தை திரும்ப இங்கே மாடசாமி கோவிலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்கங்க. ஸோ அதுதான் இது. கொண்டுட்டு வந்த தீர்த்த குடத்தை இறக்கி வச்சுட்டு தேங்காயெல்லாம் உடைச்சி சாமிக்கு வந்து பூஜை பண்ணி வழிபாடு பண்ணாங்க. சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தீர்த்த குடத்தை சாமி மேலே வந்து சூட்டினாங்க. ಚಂದಲ ಕಟ್ಟಿ ಬರ ಯಾತ ರಾಜ ವರ ಶಬರಿಮಲೆ ಕಾವತಾರ ಕಾರಮಾಯಿ ಓಡಿ ವರ. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா சாமி மெயின் கோவிலுக்கு வந்துட்டாங்க. அதாவது மாடசாமி கோவிலுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கருப்பன் தொட்டு வச்ச காரியம் வெற்றியில தான் முடியணும். கருப்பனை நம்பு. அங்கே இடி முழங்குதே சாமி தங்க சொம்பிதே. கொஞ்ச நேரத்தில் கும்ப கலசத்தை வந்து அப்படியே சாமி மேலே சாத்தினாங்க.
இந்த கருப்பம் பாசத்தை நீ அளந்து பார்க்காத, அளந்து பார்க்கத்தான் இந்த கடலும் பத்தாத. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி கலசம் மின்னுது. தீபாராதனை காமிச்ச உடனே பக்கத்தில் இருந்த ஒருத்தவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சாமி வந்துருச்சுங்க. நீங்களும் பாருங்களேன். உச்சந்தல கட்டி வர ராஜா வர அப்புறமா பூஜை முடிஞ்சோடனே எல்லாருமே சாமிக்கிட்ட வந்து விபூதி வாங்கிட்டு இருந்தாங்கங்க. அதுக்கப்புறமா நைட்டு வந்து வில்லுப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டுன்றனால தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் டீ கொடுத்துட்டு இருந்தாங்க. தவம் செய்யக்கூடிய நேரத்தில் பாருங்க, ரிஷியமுகவர்ணன் அவன் கையில போய் குழந்தை விழுகின்றது. பல நடுவி பால்ல விழுந்த
குருவே துணை என்று சொல்லி அந்த காலத்து வாத்தியாரு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தார். காலத்து பெரியார்கள்லாம் அரிசி தேடி படித்தாங்க. பெரிய பெரிய ஞானவானாக இருக்காங்க. அதற்கு அங்க நம்ம பேச முடியாது. நம்ம பெரியப்பா பிள்ளை இருக்க கணக்கு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த காலத்து கணக்கு பாருங்க. என்ன மாகாணி காலே அரைக்கா, சரி, முக்கலை முண்டாணி காலே மாகாணி அரைய அரைக்கா. சரி, இந்த கணக்கு இப்போ உள்ளவனுக்கு தெரியுமா? தெரியாது. முண்டம்னா முண்டானிங்க. நம்ம கோவிலுக்கு வந்து அணையா விளக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ அதை வீட்டில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அப்புறமா சீர் கொண்டு வர மாதிரி தெருவெல்லாம் சுற்றி வலம் வந்து கோயிலில் போய் வைக்கணுங்க. ஸோ அதுக்கான பூஜை தான் இது. யாரெல்லாம் கோவிலுக்கு வந்து மாலை சாத்துறதா இல்லை நேர்த்திக்கடன் சாத்துறதா இருக்காங்களோ அவங்கெல்லாம் முதவே வந்து கோயிலில் சொல்லிடுவாங்க. ஸோ கெட்டி மேளத்தோட அந்த தெருவுக்கெல்லாம் போய் அவங்க வீட்டில் போய் பூஜை பண்ணி அவங்களோட நேர்த்திக்கடனை வாங்கிட்டு வந்து கோயிலில் வைப்பாங்கங்க. ஸோ அந்த மாதிரி இன்னொருத்தவங்க வீட்டில் போய் பூஜை பண்ணுற நேரத்தில் தான் நம்ம வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. சாமி வந்து எல்லா தெருவையுமே வந்து சுற்றி வந்து எல்லாரோட காணிக்கையும் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க.
அப்புறமா மத்தியானத்துக்கான பூஜைகளுக்கான வேலைகளும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சுத்து சாமியே நீ கொண்ட கண்ணாலே நாட்டோ ஏழைய பார்க்கணுமே, நாட்டோ ஏழைய பார்க்கணுமே. சாமியும் நான் தான் சாரி நீதான் சூழத்திக்காமி. அங்கே இடி முழங்குதே சாமி தங்க கலசம் மின்னுதே, அங்கே இடி முழங்குதே. கருப்பன் தொட்டு வச்ச காரியம் வெற்றியில தான் முடியணும். கருப்பனை நம்பு. அப்புறமா பூஜை முடிஞ்சோடனே எல்லோரும் வந்து சாமிக்கிட்ட விபூதி வாங்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் சாமியை போய் பக்கத்தில் இருந்து பார்த்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா விபூதியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த கருப்பம் பாசத்தை நீ அளந்து பார்க்காத, இந்த கடலும் பத்தாத. கொட்ட வேணும் மேளம், கட்ட வேணும் யாரோ, அஞ்சு நிற்கும் ஊருள் வாக்கு சொல்லும் நேரம். அடுத்ததான் அன்னைக்கு நைட்டு கொஞ்ச நேரம் வில்லுப்பாட்டு இருந்துச்சுங்க. ஸோ அதை கேட்டுட்டு இருந்தோம். நீங்களும் கேளுங்க. நோய் நொடி இல்லாம வாழணும். 50, 60, 70, 90 முடியுது. 120 வயசு வரைக்கும் இருக்கலாம். சாதம் அது வரைக்கும்
குடியளப்பு நடத்துவாயே குடியளப்பு நடத்துவாயே ஆயாண்டி மாடசாமி நாரத மகர்ஷி கட்டமைத்துகின்றார். எம்பெருமாள் சிறும நாராயணன் அங்கே வீசி பாடுகின்றார். கைலாசத்திலே மாயாண்டியுடைய வரலாற்றை என்ன விதமாக பாடுகின்றார். இடத்து வைக்கும் அகனுக்கு சுடலையா சுடலையா சுடலமாடோ சுடலமாடா புத்தல்லடமா போ சுடலையா புத்தல்லடமா போ நைட்டு 12 மணி பூஜைக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கூட்டமெல்லாம் வந்து சாமி வருகைக்காக அப்படி காத்துட்ருந்தோம். அப்புறமா சாமி மேளம் தட்ட சொன்னாங்க. பூஜைகளை ஆரம்பிக்கிறதுக்காக மேளம் தட்டினாங்கங்க. Allah
பூஜையெல்லாம் முடிஞ்சு சாமியெல்லாம் நல்லா ஆடினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த படப்பை வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்ருந்தாங்க பிரசாதமாக. ஸோ நம்மளும் போய் சாமி முன்னாடி நின்று கும்பிட்டுட்டு கொஞ்சம் படப்பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனோங்க. கூட அன்றைக்கி நைட்டு இதாங்க நடந்துச்சு. ஸோ சாமியை பக்கத்தில் போய் நின்று நல்லா வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேங்க. ஆடு வெட்டி காணிக்க கொடுத்தாங்கங்க. கருப்பன் தொட்டு வச்ச காரியம் வெற்றியில தான் முடியணும். கருப்பனை நம்பு. ஸோ டீட்டெயிலாக வீடியோவை காமிக்கலங்க, ஏன்னா குழந்தைங்கள்லாம் பார்த்து சப்போஸ் பயந்துடக்கூடாது. அதனால் கொஞ்சம் மைல்டாக தான் அந்த வீடியோ காமிச்சு. அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சாங்க சாமிக்கு. ஸோ பொங்கல் கோயில் முன்னாடி வச்சு அதை வந்து சாமிக்கு படைச்சு அதுவே வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க. எல்லோரும் போல் என்னைந்தான் தள்ளாம என்னாலும் தாயே நக்கணுமே கேட்கணுமே. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து போகிறதுக்கு முன்னாடி சாமிங்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பானையில் நிறையா தண்ணி ஊற்றி வெந்நியை கொதிக்க வச்சு அந்த பானையை சுற்றி வலம் வராங்க. சுற்றி வலம் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு வேப்பலை கொத்து கையில் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து அந்த வெந்நீரில் முக்கி அப்படியே அவங்களோட முதுகில் வந்து அடிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த சடங்கு வந்து நடந்துச்சு. எங்க வீட்லயும் அந்த தண்ணி தான் இருக்கு. ஆத்து தண்ணி, குளத்து தண்ணி, ஊத்து தண்ணி. அடுத்து வந்து மஞ்சள் நீராட்டுங்க. அதாவது நம்ம வீட்டுக்கெலாம் வந்து சாமிங்கள் வருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம குடத்தில் தண்ணி வச்சு மஞ்சள் போட்டு வேப்பிலை போட்டு அந்த தண்ணியை வந்து ஊற்றுவோம். ஃபைனலாக வந்து சாமிங்க எல்லாருமே வந்து மங்களம் பாடி ஃபங்க்ஷனுடைய அந்த ஃபார்மாலிட்டிஸ் அந்த முறைகள் எல்லாத்தையுமே வந்து எண்ட் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வில்லுப்பாட்டு பாடினவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக நல்லா பாடினாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரூபாவை வந்து பின் பண்ணி விட்டாங்க. ஆனால் இங்கே வித்தியாசமாக ஃபன்னுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்பளப்பூ மாலை, முறுக்கு மாலைலாம் போட்டாங்க. அவரும் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து அதை என்ஜாய் பண்ணி வாங்கிக்கிட்டாருங்க. ஃபைனலாக அந்த மங்களம் சாங்குன்னு சொல்லுவாங்க, மங்களம் பாடுறதுன்னு, அந்த கும்மி பாட்டோட வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நிறைவு பண்ணிட்டாங்க.
ஓடி வாய மாடசாமி ஓடி வாய மாடசாமி ஓடி வாயப்பா ஓடி வாய படித்தலமா ஓடி வாயம்மா படித்தலமா ஓடி வாயம்மா. நம்மளோட பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு தெருவில் எல்லாம் ஜாலியாக எல்லோரும் வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு மஞ்சள் நீராட்டு விழா முடிஞ்சது இல்லையா, அதே மாதிரி இவங்க அவங்களுக்குள்ளேயே வந்து ஜாலியாக ஒரு மஞ்சள் நீராட்டு விழா வச்சுக்கிட்டாங்க. டான்ஸு செம்மையாக இருந்தது இல்லைங்க. எந்த அளவுக்கு கோயில் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக நடந்ததோ அதே அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் நடந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, அதாவது 10th 12th முடித்த பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இன்னும் நிறைய சாதனைகள் பண்ணணும்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறதுக்காக கோல்டன் குரூப் சார்பாக வந்து அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸஸு கிஃப்ட் இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. இது ரொம்பவே நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சின்ன விஷயம் தான் நான் கேட்டேன், அதை சொல்றதுக்கு நமக்கு தைரியம் இல்லைன்னா நம்ம எங்க போய் எப்படி எக்ஸல் ஆகும்? நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க மார்க் வாங்கியிருக்கீங்க, அதை ப்ரௌடா எழுந்திருச்சு சொல்லணும். நான் சொல்றது கரெக்ட்னு ஃபீல் பண்ணா கிளாப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். until it's bye from Mati. Bye bye.